கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சாலமோனின் நீதிமொழிகள், அதில் 22ஆம் அதிகாரம், அதில் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:18. அவைகளே உன் இருதய உள்ளத்தில் வைத்து அவைகளே உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாய் இருக்கும். இந்த தினம் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, இன்பமாய் இருக்கும். உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும், உங்கள் வருங்காலம் இன்பமாக இருக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கும், உங்கள் தொழில், உங்கள் வேலைகள், உங்களுடைய வருங்கால சகலமும் இன்பமாக இருக்கும் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். எது இன்பமாக இருக்கும்னா உங்கள் வாழ்க்கையே முழு எதிர்பார்ப்போடும் நிறைவேறும் காலம் இது, முழு வேண்டுதல்கள் கேட்கப்படும் காலம் இது. அப்போ தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அன்னையத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற காலம் இது, மாதம் இது. அதனால உங்கள் வாழ்க்கை இனி இன்பமாக இருக்கும். இனி உங்கள் வாழ்க்கையில் துயரம் கிடையாது, துன்பம் கிடையாது. இன்னும் உங்கள் வாழ்க்கை முழுக்க வெளிச்சம் தான், இருள் கிடையாது. உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக சந்தோஷம், சமாதானம் தான் இருக்க போகிறது. அப்போ இன்பமாக இருக்கும், இது இன்பமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அதுக்கு முன்னால் இருக்கிறது ஒன்று பாருங்களேன், எப்படி இன்பமாக இருக்கும். அதாவது இன்பமாக இருக்கும்னா அது எப்படி இன்பமாக இருக்கும்? உங்கள் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் பொழுது, ஏதோ உங்கள் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் பொழுது உள்ளத்தில் காத்து, அவைகளே உங்கள் உள்ளத்தில் காத்து. எதை உள்ளத்தில் காக்க வேண்டும்? தேவனுடைய போதனைகளை. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படித்தா நல்லாவே இருக்கும். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இதயத்தில் வை. இதை வைக்கிறத எதுக்கு கேட்குறோம்? ரைட்டு, என் போதகத்தை செவியை சாய்த்து ஞானிகளோட சத்தத்தை கேளு, போதனையை கேளு, ரைட்டு எல்லாமே கேட்குறோம். ஆனால் இருதயத்தில் வைக்கிறோமா? இருதயத்தில் வைக்கிறோமா? இங்கே தான் நம்ம தவறு பண்ணிக்கிறோம். எல்லாமே சேனலில் செய்தி கேட்குறோம், மெசேஜ் கேட்குறோம், ஆலயத்துக்கு போய் எல்லாமே கேட்குறோம், ரைட்டு. அதை இருதயத்தில் நம்ம வைத்துக் கொள்கிறோமா? இருதயத்தில் பாதுகாத்துக் கொள்கிறோமா? இருதயமாகிய பெட்டகத்தில் நம்ம அதை பாதுகாத்துக் கொள்கிறோமா? சேஃப்டி லாக்கரில் எப்படி நகை பணத்தை வைக்கிறோமோ அதே போல் இருதயத்தில் தேவ வசனத்தை வைக்க வேண்டும். வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணுமா? அவைகளை உங்கள் உள்ளத்தில் காத்து அவைகளை உங்கள் உதடுகளிலே நிலைத்திருக்க பண்ணும் பொழுது. அப்போ தேவன் எனக்காக செய்திருக்கிறார், தேவன் எனக்காக சொன்ன வசனம்ப்பா, இன்னைக்கு தேவன் எனக்காக சொன்ன வசனம் அதுன்னு அதை இடைவிடாமல் நம்ம பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேரை கேட்டிருக்கேன். பைபிள் படிக்கும்போது தேவன் அன்றைய தினம் என்ன வசனம் கொடுப்பாங்களோ அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்குவாங்க, எழுதி பைப்பில் வச்சுக்குவாங்க. அப்பப்போ எடுத்து பார்த்துக்குவாங்க. இதுதான் உள்ளத்தில் வைத்துக் கொள்வது, உள்ளத்தில் நினைத்து கொண்டே இருப்பது, அதை தியானித்து கொண்டே இருப்பது. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். பாட்டு பாடினா மட்டும் பத்தாது, அது முழு மனதுடன் செய்ய வேண்டும். அதான் பாருங்க, உங்கள் உள்ளத்தில் அவைகளை, எதை? தேவ வசனங்களை, தேவ ஞானத்தை, தேவ போதனைகளை நமது உள்ளத்தில் வைத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் பொழுது, இது ரெண்டையும் செஞ்சாதான் நம்ம வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இது இன்பமாக இருக்கும், அது இன்பமாக இருக்கும். வசனம் கிடைத்த உடனே உட்கொண்டேன், அது எனக்கு இன்பமாக இருந்ததுன்னு வேதத்தில் படிக்கிறோம் நம்ம. இது உடனே உட்கொண்டேன், அது இன்பமாக இருந்தது, வேதத்தில் படிக்கிறோம் நம்ம. இது அந்த வசனத்தை நம்ம உட்கொள்ள வேண்டும். வசனத்தை உட்கொண்டதுன்னு என்ன? நம்ம இருதயத்தை தியானிக்க வேண்டும். அதை இருதயத்தில் மறுபடியும் அதை தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது அது இன்பமாக இருக்கும். இது எதுக்காக தேவன் சொல்கிறாருன்னா, பழைய வாழ்க்கை, பழைய எண்ணம் ஒழிந்து போனி எல்லாம் புதிதாயின, பழைய வருத்தத்துக்குரிய, அழுகைக்குரிய, கஷ்டத்துக்குரிய வாழ்க்கை எல்லாம் ஒழிந்து இன்பமான புதிய துவக்கம். புதிய செடியிலேருந்து ஒரு செடி வளர்ந்து வரும்போது புதிய தளர்கள், புதிய பூவை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அதே போல் தேவன் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட ஆவலாக இருக்கிறார். கருகி போயிருந்த நிலைமையில் இருந்தால் என் வசனமாகிய நீரை பெற்றுக்கொண்டான், வசனமாகிய மருந்தை பெற்றுக்கொண்டான். அதை பெற்றுக்கொண்டு அவன் உயிர்ப்பித்து பார், இப்போ எடுத்து இலைகள் கிளைகளுக்கு பிரித்து பூ பூத்து காய் காத்து இன்னைக்கு எனக்காக சாட்சியாக நிற்கிறான் பார் அப்படின்னு தேவன் சொல்ல ஆசைப்படுகிறார். ஆரோனோட மரித்து போன கோல் மட்டும் பூ பூத்து காய் காக்கலைங்க. நம்மளும் அந்த வாழ்க்கையில் வாழ்வதற்காக ஆரோனுடைய கோல் பூ பூத்து காய் காய்ப்பதற்கு எத்தனை வருடங்கள் ஆச்சு? ஒரே இரவில் 12 மணி நேரத்துக்குள்ள நடந்தது. அதே போல் தேவன் நமது வாழ்க்கையை மாற்றிப்பட வல்லவராக இருக்கிறார். வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்களேங்க. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் பொழுது அது இன்பமாக இருக்கும். கர்த்தர் அவர் வசனங்களை காத்து அதன் வழியில் நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை இன்பமாக மாற்ற அவருடன் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பரலோக பிதாவே, அவைகளை உங்கள் உள்ளத்தில் காத்து உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் பொழுது அது இன்பமாக இருக்கும். உமது வசனம் இன்பமாக இருக்கும். உமது நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்கள் இன்பமான காரியங்களாக இருக்கும், நன்மையான காரியங்களாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள மாட்டேன்.
உமது வசனங்களை இதயத்தில் காத்து கொண்டும் அதை எங்கள் உள்ளத்திலே எங்கள் உதடுகள் மூலமாக தியானித்து கொண்டும் இருப்போம் என்று முடிவெடுக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே வசனங்களை தியானித்துக் கொண்டே இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பத்தில் வேலை பார்ப்பவர்களை உங்களுக்கு தருகிறோம் அப்பா. அவர் வேலை பார்க்கும் ஸ்தலத்திலும் உமது வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை உறுதியாக பற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு இன்பமான வாழ்க்கையை ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை தருவேன் என்பதற்கான குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.